வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே செய்திக்கு முன்பதாக ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தரே, பரலோகத்தின் தெய்வமே, இந்த காலை ஆராதனை வேளையில் உமது சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வருடத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். கடைசி ஞாயிறு ஆராதனை இது. ஆரம்பம் முதல் இந்த மாதம் வரையிலும் எங்களை காத்து வழிநடத்திருக்கிறேன். உமது சமூகம் எங்களை விட்டு விலகாதபடி காத்து வந்திருக்கிறேன். அடியேன் செய்தியை ஆசீர்வதியும், வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும், எல்லாவற்றையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 2024 கடைசி மாதம், கடைசி நாட்களில் வந்துவிட்டோம். 1-2 நாட்களில் புதிய ஆண்டை நாம் காண இருக்கிறோம். வருடம் முழுவதும் ஆலயத்திற்கு நாம் வந்து தேவ செய்திகளை கேட்டு அந்த பரம தகப்பனை, அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் அனைவரும் போய் சேர்வதற்காகத்தான் இந்த ஆராதனைகள். உலகம் முழுவதும் கிறிஸ்துவ மார்க்கத்தால் இயேசுவை வழிபடுகிறார்கள் என்றால் சம்பிரதாயத்திற்கு அல்ல. அந்த நித்திய ராஜ்யம் ஒன்று இருக்கிறதே, அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காகத்தான் நாம் ஆலயம் வருகிறோம், குடும்பத்தில் ஜெபிக்கின்றோம். அப்பேற்பட்ட தேவனை வணங்குவதற்காகவே, அவர் நம்மை ரட்சிப்பதற்காகவே இந்த பூமிக்கு அவர் வந்திருக்கிறார். அவருடைய பிறப்பு பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே தீர்க்க தரிசனங்களாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இன்ன விதத்தில் தான் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனமாக. எப்படியெனில் அவர் ஒரு கன்னிகை வயிற்றில் தான் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கன்னிகை ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு ஸ்திரீ. கன்னிகை வயிற்றில் எப்படி பிறப்பது என்றால் அது கடவுளால் தான் முடியும். வாசிக்கலாம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆமா, இது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அப்போ சொன்ன வார்த்தை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அது நடந்து ஏறியது. இன்னும் ஒன்றும் சொல்ல போனால் அவர் பெத்லகேமில் தான் பிறப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா 5:2 அவர் பெத்லகேமில் தான் பிறப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம்.
ம் 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 வாழ்வார். ம் பார்த்தீங்களா? அவர் பெத்லகேமில் தான் பிறப்பார் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறும்படி நடந்திருக்கிறது. அப்புறம் ஒரு விசேஷித்த நட்சத்திரம் யாக்கோபில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 24:17. என்னாகமம் 24:17. ம் 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 நூறுக்கு இது அந்த காலத்திலே சொல்லப்பட்டது. யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று. இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒரு தீர்க்க தரிசியாக வருவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:22-23. அப்போஸ்தலர் 3:22-23. ம் 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 ஆ ம் ஆ ஆ அந்த தீர்க்கதரிசியே வருவார். அவரை நாம் விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதனுடைய விளைவியை நாம் காணலாம். ரோமர் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் கனத்தையும் அநியாயமும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அடை. இவையெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டபடி அது காலம் நிறைவேறின உடனே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பிறந்தார். அவருடைய பிறப்பை முதலாவதாக மேய்ப்பவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மந்தையில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மேய்ப்பவர்களுக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டது. அந்த மேய்ப்பர்கள் அறிவிப்பை கேட்டு வந்தார்கள். அந்த இயேசு பிரானை பார்ப்பதற்கு வருகிறார்கள். இரவோடு இரவாக வருகிறார்கள். மேய்ப்பர்கள் வந்து இயேசுவை பார்த்து பணிந்து கொண்டு வணங்கி செல்கிறார். அடுத்ததாக சாஸ்திரிகளுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவருடைய பிறப்பை சாஸ்திரிகளுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவர்களும் வருகிறார்கள். ஆண்டவர் பிறப்பை கண்டு சாஸ்திராங்கமாய் விழுந்து பல பொக்கிஷங்களை எல்லாம் கொடுத்து செல்கிறார்கள். அடுத்ததாக தேவ தூதர்கள் அந்த பிறப்பை கண்டு புகழ்கிறார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அது அவருடைய பிறப்பு அந்த தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்து பாடினார்கள். அவரை பெற்றெடுத்த மரியாளுக்கு சந்தோஷம். அவருடைய கணவனாகிய யோசேப்புக்கு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சந்தோஷம். நமக்கு சந்தோஷம், உலக மக்களுக்கு சந்தோஷம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்த அவருடைய பிறப்பு ஒருவருக்கும் மாத்திரம் பயம், திகில் வந்தது. அது யாருக்கு? ஏரோது.
அந்த ராஜாவுக்கு மட்டும் அவருடைய பிறப்பு மிகுந்த கலக்கத்தை கொடுத்தது. நாம் ராஜாவாக இருக்கும் பொழுது யூதருக்குள் ராஜாவாக பிறக்கப் போகிறார் என்று அறிந்து நமக்கு போட்டியா வந்திருக்கிறார் என்று அவனுக்கு ஒரு கலக்கம், திகில். ஆக இப்பேற்பட்ட முறையில் தீர்க்க தரிசிகளால் தீர்க்க தரிசனங்களாக உரைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் இந்த பூமிக்கு பிறந்த நோக்கம் என்ன? அவர் எதற்காக இந்த பூமியில் வந்து பிறக்க வேண்டும்? காரணம் ஒன்றென்று சொல்லலாமா? வெரி குட். அடுத்து எதற்காக வந்தார்? சரி, வேற கிட்டத்தட்ட ஒரு 9 வகையான காரணங்களை நாம் பார்க்கலாம். அவர் இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார்? சாதாரணமாக மரியாள் வயிற்றில் பிறந்து வளர்ந்து யூதர்களால் குற்றம் சுமத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அந்த பரலோக ராஜ்யத்தில் சென்று விட்டார், உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. அவர்கள் இந்த உலகத்தில், இந்த பூமியில் பிறந்த நோக்கங்கள் இருக்கின்றன. என்ன என்று பார்த்தால், முதலாவதாக தன் ஜீவனையே கொடுக்க இந்த பூமிக்கு வந்தார். நம்மளையெல்லாம் ரட்சிப்பதற்கு அவர் இந்த பூமிக்கு வந்தார். வாசிக்கலாம். மத்திய 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் மத்திய 20:28 ஆமாம், நம்மளை மீட்கும் பொருட்டு தம்முடைய ஜீவனை கொடுக்க இந்த பூமிக்கு வந்தார். ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்வதற்காகவும் மனுமக்களை திருத்தி கொண்டு தம் வழிக்கு ஈர்ப்பதற்காகவும் அநேகரை மீட்கும் பொருளாக அவர் தன் ஜீவனவே கொடுக்க வந்தார். இரண்டாவதாக நம்முடைய ஜீவனை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தார். நாம் இருக்கோம் இல்லையா? உலகத்தார், கிறிஸ்துவை உடையவர்கள், இவர்களுடைய ரட்சிப்பை மீட்பதற்கு இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் ஒரு பக்தன் பாடுறான், நம்மை ரட்சிக்க வந்து தன்னை பாலியாய் தந்து. நம்மையெல்லாம் ரட்சிப்பதற்கு அவர் தன்னையே பலியாக கொடுத்து வந்தார். தம்மை ரட்சிக்க வந்து தம்மை பாலியாய் தந்து நற்சுகமேலவும் அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை யத்தியந்த என்னம்மாய் தோத்தரிப்போமாக. ஆக இரண்டாவதாக அவர் என்ன எதுக்காக வந்தார்? நம்முடைய ஜீவனை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். மூன்றாவதாக நித்திய ஜீவனை அழிப்பதற்கு நம்மிடத்தில் வந்தார். அந்த நித்திய ஜீவனை நாம் எல்லாம் அடைவதற்கு, மேற்கொள்வதற்கு அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், நித்திய ஜீவனை அளிக்கவே, ஆமா, இந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பதற்காகவே அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ரோமர் 2:7, சோர்ந்து போகாமல் ஆமாம்,
நித்திய ஜீவனை அளிப்பதற்கு இந்த பூமிக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், என் வசனத்தை கேட்டு என்னை ஆமா சொல்லுகிறேன் என்கிறார். ஆக அவருடைய வசனத்தை கேட்டு அவரை அனுப்பினவ அந்த பிதாவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்று சொல்லப்படும். இந்த நித்திய ஜீவனை, அந்த பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை யார் யார் போகலாம், யார் யார் போக முடியாது என்பதை வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை படிங்க. ம் 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 இவங்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் நித்தியத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பவர்கள் யார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், என் நாமத்தின் நிமித்தம் பாருங்க, யாராரு உள்ளே பிரவேசிக்க முடியாது, யாராரு நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்கிறதே தெளிவாக சொல்லியாச்சு. இவற்றையெல்லாம் நாம் பார்த்து படித்து உணர்ந்து நாமும் பரலோக ராஜ்யத்தில் போக எண்ணம் வேண்டும். சும்மா வேதத்தை படித்தோம், ஆலயத்துக்கு வந்துட்டோம், கடமை முடிஞ்சது நினைக்கவே வேண்டும். நித்திய ராஜ்யம் ஒன்று உண்டு. அந்த ராஜ்யத்திற்கு பிரவேசிப்பதற்கு நாம் தயாரான நிலையில் இருக்க வேண்டும். ஆம். 4ஆவதாக, கெட்டுப்போனதை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், மத்தேயு 18:11, மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தான். யோவான் 10:28, நானே ஆமாம், இந்த ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக, நாம் எல்லோரும் கெட்டு போகாமல் இருப்பதற்காக, அந்த நித்திய ஜீவனை பிரவேசிப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். கெட்டுப்போனவர்களை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார். 5ஆவதாக, இழந்து போனதை ரட்சிப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்கிறார். வாசிக்கலாம். லூக்கா 19:10, லூக்கா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில், பாருங்க, இதா குமாரனாய கிறிஸ்துவுக்கு கொடுத்த கடமையை எதுவுமே இழந்து போகாமல் இருப்பதற்கு, அந்த நித்திய ராஜ்யத்தை நம்மளையெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவருக்கு அது போஜனமாக இருக்கிறது என்று சொல்கிறார். 6ஆவதாக, காணாமல் போனதை ரட்சிப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்கிறார். இந்த பூமிக்கு வந்த நோக்கங்கள் என்ன என்று சொன்னல்லவா, அந்த நோக்கங்களை இதெல்லாம். காணாமல் போனதை ரட்சிக்கவே இந்த பூமிக்கு இயேசு வந்தார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில்,
அல்ல என்றார். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்துக்காகத்தான் வந்தேன் என்று சொல்கிறார். அது நம்மையும் சேர்த்துத்தான். வழிதப்பி போனோம். வழிதப்பி போன நம்மளை கிறிஸ்துவை உண்மையும் உத்தமமாய் வழிபடுகிற நம்மை வழி விலகி போக விடாமல் செய்வார். எப்படியும் ஏற்றுக்கொள்வார். காணாமல் போனாலும் நம்மை ஏற்றுக்கொள்வார். அதுதான் தேவ அன்பு. சங்கீதக்காரன் சொல்கிறான் 119ஆம் சங்கீதம் 176 சங்கீதம் 119 176. ஆமாம், நான் வழிதப்பி போனாலும் என்னை தேடி வருவான். நான் உம்முடைய பிரமாண கற்பனைகளை நான் கடைப்பிடிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் காணாமல் போனவைகளை எல்லாம் தேடி பிடித்து அலைந்து அவர் நம்மளை அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். 7வதாக பாவிகளை மனம் திரும்புவதற்காகவே இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்கிறார். பாவிகளை மனம் திரும்புவது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது. பலியை அல்ல, ஆமாம், நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிப்பதற்காகவே மனம் திரும்புவதற்காகவே இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது. லூக்கா 15:10. ஆமாம், மனம் திரும்புகிற யாரும் ஆண்டவருடைய, அதாவது எல்லாருமே உத்தமர்கள் என்று சொல்ல முடியாது. ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அவர் நம்மிடத்தில் நெருங்கி வரும் பொழுது, அவர் நம்மை மனம் திரும்ப செய்வதனால் நாம் அவருடைய பிள்ளையாக மாறிவிடும். அந்த பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடமும் உண்டு என்று நாம் ஆணித்தரமாக அறிந்து கொள்ளலாம். 8வதாக நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவே இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18. நியாய பிரமாணத்தை ஆனும் இந்த நியாய பிரமாணத்தை நான் அழிக்கிறதுக்கு அல்ல, அதன்படி அதை நிறைவேற்றி தரவே வந்தேன் என்று சொல்கிறான். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மோசையின் மூலமாக 10 கற்பனைகளை எழுதி கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மோசை அதன்படி அந்த கட்டளைகளை சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் யாரும் அதை முறையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. 10 கற்பனைகள் என்ன? என் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று வேற தேவன் இல்லை என்று முதலாம் கற்பனை. 2ஆம் கற்பனை, உங்களுக்கென்று ஒரு சொருவங்களை உண்டாக்க வேண்டாம், இது 2ஆம் கற்பனை. 3வது, கர்த்தருடைய நாமத்தை வீணாக அழிப்பீராக என்று சொல்கிறார், 3ஆம் கற்பனை. 4ஆம் கற்பனை, ஓய்வு நாளை ஆசீர்வதிப்பாயாக என்று சொல்கிறார். 5வது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்கிறார். 6வதாக, கொலை செய்யாதிருப்பாயா என்று சொல்கிறார். 7வதாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்கிறார். 8வதாக, களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்கிறார். 9வதாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்கிறார். 10வதாக, பிறனுடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக. இந்த 10 கட்டளைகளையும் தேவன் எழுதி கொடுத்தார் மோசேக்கு.
அந்த ஜனங்கள் யாரும் முறைப்படி கடைப்பிடிக்கல. அதற்கு பிரயோஜித்தமாக புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு கிறிஸ்து 2 விதமான கற்பனைகளை நமக்கு கொடுக்கின்றார். அது என்னவென்றால் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35லிருந்து 40 வரைக்கும் வாசிங்க. ம் 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 ஆ ஆமாம். ம் ம் பார், இந்த 2 கட்டளைகளும் அந்த 10 கற்பனைகளுக்கு உள்ளடக்கியதாக, இதுதான் பிரதான கற்பனை, இதுதான் நியாயப்பிரமாணத்தின் கட்டளை என்று அடித்து சொல்கிறான். இதற்கு ஒப்பான வேறு எதுவுமே கிடையாது என்று. உன் தேவனாய கர்த்தரை உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு. 2வது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதை நாம் கடைப்பிடிக்கிறோமா? மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று. 9வதாக, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஆமாம். இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து எல்லா பாடுகளையும் அனுபவித்து சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்திலே அவர் பிதாவினிடத்தில் ஜெபித்த ஜெபம் இதுதான்: உம்முடைய சித்தத்தின்படி, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஆக அந்த அவருடைய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்கிறார். வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னென்ன சொல்லுகிறாரோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்லிவிட்டார். ஆக இந்த பூமிக்கு அவர் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் படி புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அதை நிறைவேறும்படி அவர் மனிதனாக இந்த பூமியில் பிறந்தார். அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறிற்று. ஆனால் இந்த பூமிக்கு அவர் எதற்காக பிறந்தார், என்ன நோக்கத்தோடு பிறந்தார் என்பதை இப்பொழுது நாம் பார்த்தோம். 9 வகையான காரணங்களை பார்த்தோம். அதில் என்னென்ன என்று சொன்னால், என் ஜீவனை கொடுக்க வந்தேன், நம் ஜீவனை ரட்சிக்க வந்தார், நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார், கெட்டு போனவர்களை ரட்சிக்க வந்தார், இழந்து போனதை ரட்சிக்க வந்தார், காணாமல் போனதை ரட்சிக்க வந்தார், பாவிகளை மனம் திரும்புவதற்காக வந்தார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார், பிதாவின் சித்தத்தின்படி நிறைவேற்ற வந்தார். இந்த காரணங்களுக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். எல்லாரும் சில பேர் நினைப்பாங்க, ஆண்டவர் வந்தார், வளர்ந்தார், சிலுவையில் அரைஞ்சாங்க, அவர் அடக்கம் பண்ணாங்க, 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பரலோகம் போயிட்டாரு. இது எல்லாம் இந்த உலகத்திற்கு அவர் இந்த சுற்றுலா செல்லுவதற்கு வரல, தன்னுடைய ஜீவனவே அர்ப்பணிக்க வந்தார். நாம் அவருக்கு என்ன செய்ய காத்திருக்கிறோம்? இதுதான் வந்தோம், போனோம், சத்தியத்தை கேட்டோம், நல்லா பாடினாங்க. நோ, நம்முடைய ஜீவனை அவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும்.
இந்த உலகத்தில் வந்த அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் சும்மா விட்டுறவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய உள்ளத்திலும், நம்முடைய இல்லத்திலும், நம்முடைய குடும்பத்திலும் அவரை நாம் கூப்பிட வேண்டும், அழைக்க வேண்டும். அழைக்க சொல்லி அவர் நம்மிடத்தில் நம்மோடு பேசுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்கிறார். வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்றார். அதுதான் அந்த உலகத்துக்கு வந்துட்டாரு. வந்த இயேசு கிறிஸ்துவை நான் சும்மா விடக்கூடாது, அவரை பிடித்து இழுத்துக்கொள்ளணும். அவரே சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பார்த்தீங்களா? அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும், அழைக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறான் 145ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில், ஆமா பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நாம் வணங்கும் பொழுது, தேடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது அவர் தூரமாக போய்விட மாட்டார், சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். சங்கீதக்காரனே சாட்சியாக சொல்கிறார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ஏசாயா 55:6, ஆமாம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் நமக்கு பக்கமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. ஏசாயா 58:9ஆம் வசனம், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். ஆமாம், போதும் 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 போதும்பா. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் என்று சொல்லப்படும். ஏசாயா 65:24, ஆமாம், இப்படியெல்லாம் ரொம்ப உத்தரவாதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நீ கூப்பிடுகிற சத்தத்தை நான் கேட்குறவன் என்றெல்லாம் நமக்கு உத்தரவாதமாக சொல்லுகிறேன். இப்போ இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நமக்கு பல உபத்திரங்கள் வரலாம், பல ஆபத்துக்கள் வரலாம், பல நெருக்கங்கள் வரலாம். அப்படித்தானே? வாழ்க்கையில் நாம் ஒரே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லையே. நமக்கு ஆபத்து வருது, எப்படி வருதுன்னே சொல்ல முடியாது. அந்த ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்கிறார். முதலாவதாக ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்கிற விதத்தில் சங்கீதம் 50:15, சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பார்த்தீங்களா? ஆபத்து காலம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம் வைங்க, பஸ்ஸில் நல்ல கூட்டம், அதில் எல்லா மார்க்கத்தாரும் போகும்னு நினைத்துக்கிடுவோம். கிறிஸ்துவ மார்க்கத்தார் நம்மளும் போய்கிட்டு இருப்போம். திடீரென பஸ்ஸில் முன் டயர், முன் வீல் பஞ்சர் ஆகிடுச்சு, தாம்னு வெடிச்சிருச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன செய்வாங்க? ஓ கர்த்தாவே, இந்த ஆபத்துலேருந்து எங்களை காப்பாற்றுங்க. அவன் அந்த அந்த ஆபத்திலிருந்து அந்த டிரைவருக்கு ஞானத்தை கொடுத்து அவன் என்ன செய்கிறான்? ரோட்டு ஓரமாக ஒரு மரத்தில் முட்டை விட்டு நிறுத்தி விட்டுருவான். யாருக்கு எந்தவித ஆபத்து இல்லை.
இதுதான் ஆபத்து. இந்த ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்றெல்லாம் சொல்லுகிறார். உலகத்தில் நமக்கு ஆபத்துக்கள் உண்டு. அந்த ஆபத்தில் மத்தியில் நாம் அவரை அழைக்கும் பொழுது நமக்கு ஒரு அனுகூலராயிருக்கிறார். சங்கீதம் 72:12 அவர் விடுவிப்பார். அவரை நோக்கி கூப்பிடுற பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எளிவனாக இருந்தாலும் சரி, வறுமையில் இருந்தவனாலும் சரி, அவர் கூப்பிடும் போது அவர் என்ன செய்கிறார்? அவனுடைய அந்த அபயக்குரலை கேட்டு அவனை விடுவிக்கிறார் என்று சொல்றார். சங்கீதம் 107:19 ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார்கள். இப்படி பலவிதமான ஆபத்துக்களிலிருந்து நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மளை விடுவிக்கின்றார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என்னாக்கும்பரே சரவ. என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே சரவ. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் ஓடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஓடுவார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆபத்துக்கள் வரும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட சொல்லி கர்த்தரே சொல்கிறார். இரண்டாவதாக, உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தரை கூப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். யோவான் 16:33 யோவான் 16:30 கடவுளே சொல்லிட்டார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு. இருந்தாலும் அதை நினைத்து நீங்க வருத்தப்படாதீங்க. ஆபத்துக்கள் உண்டு, உங்களை முற்றும் ரட்சிக்க நான் இருக்கிறேன். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட கடவுளை நாம் வணங்கி கொண்டிருப்பதனால் நம்முடைய மாமிசம் சில வேளைகளில் சோர்ந்து போகிறது. ஆபத்து வந்து விட்டதே, ஏன் என் குடும்பத்தில் ஆபத்து வந்தது? உபத்திரம் வந்து விட்டதே, என் குடும்பத்தில் ஏன் உபத்திரம் வந்தது என்றெல்லாம் நம்முடைய மனநிலை சாத்தானுக்குள் போய்விடுகிறது. இந்த வேளைகளில் தான் கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உபத்திரவத்தின் மத்தியில் என்னை நோக்கி கூப்பிடு என்றெல்லாம் ஆறுதலான வார்த்தைகளை கூறிக்கொண்டிருக்கிறார். சங்கீதம் 34:17 சங்கீதம் 34:17 நீதிமான்கள் கூப்பிடும் போது அதான் 34:17 எல்லா உபத்திரங்களிலிருந்து நீக்கி விடுவிக்கிறார் என்று சொல்கிறார். ஏசாயா 48:10 ஏசாயா 48:10 இதோ உன்னை புடம்பிட்டேன், ஆனால் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 22:24 சங்கீதம் 22:24
பாருங்க எப்படிப்பட்ட எல்லாம் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார் பார்த்தீங்களா. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை நான் கேட்கிறேன் என்று சொல்கிறார். எவ்வளவு அருமையான வசனங்கள் பார்த்தீங்களா. அப்போஸ்தலர் 7:34, அப்போஸ்தலர் 7:34. இது பிதாவாகிய தேவன் மோசேக்கு கட்டளையிடுகிறார். மோசே, என்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்திலே பயங்கர உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கூக்குரலெல்லாம் என் சந்ததிக்கு எட்டினது. அந்த என் ஜனங்களின் உபத்திரவங்களை எல்லாம் கேட்டு அவங்களை விடுவிக்கும்படி நான் உன்னை தெரிந்தெடுத்து அந்த எகிப்து தேசத்துக்கு உன்னை போகச் சொல்லி உன்னை நான் அழைக்கிறேன், நீ வா என்று சொல்கிறார். நம்முடைய ஜனங்களாவது இஸ்ரவேலின் ஜனங்கள் எகிப்திலே பயங்கரமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஜனங்களின் கூக்குரலையும் உபத்திரவத்தையும் நான் கேட்டேன். அவர்களை போய் நீ கூட்டிக் கொண்டு மீட்டு கொண்டு வா என்று தேவன் சொல்கிறார். யாத்திராகமம் 13:7. யாத்திராகமம் 13:7. இல்லை யாத்திராகத்தில் 3:7 பாருங்க. 3:7 தான். பார்த்தேன். ஆக ஆபத்திலிருந்து நம்மளை காக்கின்றார், உபத்திரத்திலிருந்து நம்மளை காக்கின்றார். மூன்றாவதாக நெருக்கத்தின் மத்தியில் நம்மளை காக்கின்றார். வாசிக்கலாம். சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். நெருக்கத்தின் மத்தியில் நாம் அவரை கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார், ஆறுதலாக இருக்கிறார். சங்கீதம் 81:7. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு மறு உத்தரவு எழுதுகிறேன். ஆக நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யோனாவுக்கு ஏற்பட்ட நெருக்கத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், உத்தரவு அளினார். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். யோனாவை பற்றி உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் இந்த சத்தியத்தில் உள்ள தலைப்பின்படி நெருக்கத்தின் மத்தியிலே அவரை கூப்பிடும் பொழுது ஆபத்து, உபத்திரவம், நெருக்கம், இதன் மத்தியில் அவரை நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். யோனா அவர் சொன்ன, கடவுள் சொன்ன பாதை வேறு, யோனா சென்ற பாதை வேறு. ஆண்டவருக்கு சொல்படி கீழ்ப்படியாமையால் அவன் திசை மாறி போகிறான். தர்சீசுக்கு கப்பல் ஏறி போகிறான். ஆனால் ஆண்டவர் சும்மா விடுவாரா?
நினிவேக்கு போ, அங்க ஜனங்களுக்கு அவர்களுக்கு விரோதமாக நீ பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமங்கள், அவர்கள் செய்த பாவங்கள் என்னை நோக்கி எனக்கு என்னுடைய காதுக்கு வந்தது, அவர்களுக்கு விரோதமாக நீ போய் சத்தியத்தை போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுகிறாரு. யோனா இவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், டிக்கெட் எடுத்து கப்பலில் ஏறி கடல் மார்க்கமா போயிடுறான், தர்சீசுக்கு போயிடுறான். ஆனால் போகும் பொழுது கடலில் ஆண்டவர் பெரும் காற்றை அனுப்புகிறார். கடல் கொந்தளிக்குது, அது கப்பல் எல்லாம் உடைகிற அளவுக்கு அலை மோதுகிறது. மாலுமி பிராணிகள் எல்லாரும் பயப்படுறாங்க. இது எதனால் ஆயிடுச்சு, ஏன் இவ்வளவு அகோர காற்று என்றெல்லாம் பதபதிக்கின்றார்கள். நிம்மதியாக கப்பலின் அடித்தட்டில் நிம்மதியாக தூங்கிக்கொண்டு எல்லாம் சுற்றி முற்றி பார்க்காங்க. இவன் அடியில் போய் பட்டு கிடக்கான். மாலுமி மற்ற ஜனங்கள் எல்லாரும், ஏன்ப்பா இவ்வளவு நிம்மதியாக படுத்திருக்கிறியே, இது எதனால இந்த கொந்தளிப்பு, ஏதோ ஒரு வகையில் யாரோ செய்த பாவத்தினால இது நடக்கிறது, கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு. அப்போ இது யார் என்று பார்க்கணும், சீட்டு போடுறாங்க. சீட்டு யோனாவுக்கே விழுந்துகிறது. அப்போ அவனை போய் சொல்கிறாங்க, நீ யாருப்பா, நீ எங்கேருந்து வர்ற, உன்னுடைய ஜாதி தான் என்ன. அந்த காலத்திலே கேட்டாங்க ஜாதி என்னன்னு. இன்னைக்கு ஒரு பஸ்ஸில் நம்ம போகிறோம்னு வைங்க, கிறிஸ்கலா ஒரு ஊர், நான் ஒரு ஊர்னு வச்சுக்கிடுவோம். 2 பேரும் பஸ்ஸில் சந்திக்கும். கிறிஸ்கலா என்ன, நீங்கள் எந்த ஊர் அப்படிங்காங்க. நான் எழுப்பூர், நீங்கள் எந்த ஊர் நான் கேட்கேன். நான் தீத்தாம்பட்டி. அப்போ நான் சொல்வேன், தீத்தாம்பட்டியில் இருந்தா அந்த அப்போ சர்ச்சை பக்கத்தில் இருந்தா அவர் ஒருத்தர் மனாசன் ஒருத்தர் தெரியுமா, அது எங்கள் அண்ணன் தானே அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்படி ஜாதியை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வழி. ஆனால் அங்கே அப்போதே கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா நேருக்கு நேர யாரும் பார்த்தா நீங்கள் என்ன ஆளுங்க, நீங்கள் என்ன ஜாதி அப்படிலாம் கேட்க வேண்டிய காலம் இருந்தது. இப்பொழுது அது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 60-70% மறைஞ்சிருச்சு, என்ன ஜாதி என்று கேட்க. அப்போ அவன் சொல்கிறான், யோனா நான் எபிரேயன், அந்த சமுத்திரத்தையும் பூமியையும் படைத்த பரலோகத்து தேவனுக்கு முன்பாக நான் பயபக்தி உள்ளவன், நான் கர்த்தருக்கு முன்பாக நான் பயபக்தி உள்ளவன் என்று அங்கே சாட்சி சொல்கிறான். சரி, இதனால நீ இப்படி சொல்றீங்களே, இதனால ஏன் கடல் கொந்தளிக்கிறது? அப்ப அவன் சொல்றான், என் நிமித்தம் இது நடக்கிறது என்றால் என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, அதுவும் நடு கடல்ல போட்டுருங்க. அப்ப அவங்களுக்கு அது மனசு கேட்கல. இருந்தாலும் இவனை கரை சேர்த்தலாம் சொல்லி அவங்க அப்படி தண்டு வலித்து அப்படின்னு போட்டிருக்கு. இது பண்ணுறாங்க. ஆனாலும் முடியலை, கப்பலை கொண்டு சேர்த்த முடியலை. வேற வழி இல்லை என்று சொல்லி யோனாவை தூக்கி கடலில் தூக்கி எரிஞ்சாச்சு. அங்கேயும் ஆண்டவர் சும்மா விட்டாரா? அவங்க பெரிய மீனுக்கு கட்டாளிக்கிறார். அது யோனாவை லபக்குன்னு விழுங்கிடுச்சு. யோனா இப்போ எங்கே இருக்கான்? மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கான். அதுவும் 3 நாள் இரவும் பகலும் ஆண்டவர் இருந்தது போல, ஆண்டவர் பாதாளத்துக்குள் 3 நாள் இரவும் பகலும் இருந்தார் அல்லவா, அதுபோல மீன் வயிற்றுக்குள் யோனா இரவும் பகலும் தங்கி இருக்கிறார். நெருக்கம். அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறான். அவனுடைய ஜெபம் கர்த்தருடைய சந்நிதிக்கு ஏறெடுக்கப்பட்டது. நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறேன், என்னை தண்ணீர் சூழ்ந்து விழுகிறது, நான் பாதாளத்தில் இருக்கிறேன், கடல் பாசிகள் என்னை தூண்டு விழுகிறது என்று கூக்குரல். அந்த கூக்குரல் சத்தத்தை தேவன் கேட்டார். இப்ப என்ன செஞ்சார்? சரி, பையன் நம்ம வழிக்கு வந்துட்டான், இவனுக்கு சோதனை கொடுத்தது போதும் அப்படின்னு சொல்லி மீனுக்கு ஒரு ஆணை கொடுக்கிறார். அது
ராமக்கனும் அந்த கரையில் போய் கக்கி விட்டது. அவனை காப்பாற்றப்பட்ட யோனா காப்பாற்றப்பட்டான். மீதியானது இருக்குது பின்னாடி கதை. இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், நெருக்கத்தில் மத்தியில் கூப்பிட்டான். கர்த்தர் அதை கேட்டார். அதற்கு அனுகூலமாக அவன் உயிர் காப்பாற்றப்பட்டது. எனவே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும், அழைக்க வேண்டும். ஆபத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், உபத்திரத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து முழங்கால் படியிட்டு நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம் பக்கத்தில் வந்து விடுகிறார், அருகாமையில் வந்து விடுகிறார். அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை சிலாக்கியமாயிருக்கும். தேவன் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பார்.